ரோடனுக்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் இருந்தது. விலங்குகள், அரண்மனைகள் மற்றும் பறக்கும் கார்களை அவர் வரைய முடிந்த எதையும் அவர் வரைவார். அவர் தனது சிறந்த படைப்புகளை வரைந்த போதும் அவரது உருவங்கள் ஒருபோதும் உண்மையானதாக தெரியவில்லை. ஒரு நாள் தனது தேவகி பாட்டியின் பொருட்களை தேடும் போது ரோஹன் ஒரு பழைய மரப்பெட்டியை கண்டெடுத்தார். தங்க நிற முடிகளுடன் கூடிய வண்ணப்பூச்சு இருந்தது. அதன் அருகில் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது: நீங்கள் எதை வரைந்தாலும் அது உயிர் பெறும். ரோஹனின் கண்கள் விரிந்தன. இது சாத்தியமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஒரு சிறிய நீல பறவையை வரைந்து தனது வண்ணப்பூச்சுகளில் தோய்த்தார். அவன் வரைந்து முடித்தவுடன் பறவை அதன் சிறிய கண்களை திறந்து இறக்கைகளை விரித்து மகிழ்ச்சியுடன் பாடியது. இது வேலை செய்கிறது. ரோஹன் ஆச்சரியப்பட்டு அழுதான். மகிழ்ச்சியடைந்து ஒரு சிவப்பு காத்தாடியை வரைந்தான். அது வானத்தில் பறந்து சென்றது. அடுத்து அவன் ஒரு சாக்லேட் கேக்கை வரைந்தான். அது மிகவும் நல்ல மணமாகவும் இன்னும் சுவையாகவும் இருந்தது. ஆனால் பின்னர் ரோஹனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நான் உண்மையிலேயே பெரிய ஒன்றை வரைந்தால் என்ன செய்வது? அவர் மின்னும் இறக்கைகள் கொண்ட ஒரு பெரிய தங்க டிராகனை வரையத் தொடங்கினார். அவர் கடைசி அடியை கீழே போட்டபோது டிராகன் உருமியது. அறையை தங்க ஒளியால் நிரப்பியது. ரோஹன் கூச்சலிட்டார். டிராகன் சிரித்தது. பயப்படாதே இளம் கலைஞரே, நான் உன் வீட்டை பாதுகாப்பேன். அன்று முதல் ரோஹன் தன்னை சுற்றி இருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் பிரமிப்பையும் கொண்டு வந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் புத்திசாலித்தனமாக வரைய மறக்கவில்லை. ஏனென்றால் மந்திரம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சக்தி வாய்ந்த விஷயம்.